ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நம்ம வீக்கெண்டை நெருங்கிட்டோங்கிறதுனால இருக்கிற காய் எல்லாத்தையும் இன்றைக்கி காலி பண்ணிடணும். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா, தோசை வச்சுட்டு காலையில் ப்ளெயின் சாம்பார் பண்ணியிருந்தேன். அந்த சாம்பாரே மதியம் ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேரட் பீன்ஸ் பொரியல் காலையிலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்த மாதிரி வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு காய் வேணும்னு பாவக்காவும் செஞ்சு முடிச்சாச்சு. இதுவரையும் நான் நைட்டு என்ன மெனு பண்ணேன் அப்படின்னு கவரப் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இன்றைக்கி என்ன நைட் பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ரசம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். நான் ரசமே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ரசத்துக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ரசத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடை தொக்கு வச்சுருந்தேன். நான் செஞ்ச மாதிரி இதே மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரையும் இந்த மாதிரி ரசம் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயும் போல் புளியை நல்லா ஊற வச்சுட்டு மிளகு, சீரகம், பூண்டு இது மூணையும் நல்லா இடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இதில் கரைச்சிடணும். ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா அதிலே ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு ரெட் சில்லி கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கையாலே. இதை தாளித்து கொட்டிட்டால் போதும். இதுக்கப்புறம் இதை கொதிக்க விடும்போது சைடில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நடுவில்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படியே மூடி வச்சுட்டா போதும். இதுதான் ஆக்சுவலாக ரசத்தோட பதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் கருவாட்டு தொக்கு வச்சேன். நார்மலாக ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோதான். இதை போட்டு ஒரு தொக்கு. பட் வின் பண்ணது என்னவோ கருவாட்டு தொக்கு தான். கருவாடு தொக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ரசத்தை தொட்டுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.